Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce 2020 Test Series 1 Unit 18 Auditing. In the topic Scope, Nature and Object of Auditing, Kinds, Audit Program, Internal Control, Internal Check, Internal Audit, Vouching, Verification of Accounts and Liabilities, Auditor's Appointment, Duties and Liabilities, Investigation and Audit. இந்த சப்டாபிக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இதில் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இதில் இருக்கக்கூடிய சில டாபிக்ஸோடைய 20 கொஸ்டின்ஸ் மட்டும் இங்கே நம்ம பார்க்கலாம். Question number 1. The term adure literally means to hear, to check, to prevent, to inform. Auditing அப்படின்ற வேர்டு வந்து ஆக்சுவலி லாட்டின் வேர்ட்லேருந்து வந்தது. லாட்டின் வேர்டில் audere AUDIRE இந்த வேர்ட்லேருந்து தான் ஆடிட்டிங் அப்படின்ற வேர்டு ஆரிஜினேட் ஆச்சு. இதோட மீனிங் லாட்டினில் ஆர்டரே அப்படின்றோட மீனிங் வந்து டு ஹியரா, டு செக்கா, டு ப்ரிவெண்டா, டு இன்ஃபார்மா. கொஸ்டின் நம்பர் 2. பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட்டிங் இஸ். ஆடிட்டிங்குடைய முதன்மையான நோக்கம் என்ன? டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராட்ஸ். ஃப்ராடை கண்டுபிடிக்கிறதும் அதை தடுக்கிறதும். டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் எரர். எரரை அதாவது தவறுகளை கண்டுபிடிக்கிறதும் தடுக்கிறதும். போத் ஏ அண்ட் பி இந்த ரெண்டுமே அதாவது ஃப்ராடையும் எரரையும் டிடெக்ட் பண்ணுறதும் ப்ரிவென்ட் பண்ணுறதும் தான் ஆடிட்டிங்கோட பிரைமரி ஆப்ஜெக்டிவ். எக்ஸ்பிரஷன் ஆஃப் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுக்கறது, எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு ஆலோசனையை ஒப்பீனியனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட்டிங்கா. இதில் எது வந்து பிரைமரி ஆப்ஜெக்டிவ்? ஆடிட்டிங்குடைய முதன்மையான நோக்கம் எது? Third question. Auditing and assurance standards is issued by DAS in India. Auditing and assurance standards அப்படின்னு இருக்கு. ஆடிட்டிங் தெரியும், அதே மாதிரி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் மாதிரி ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்று இருக்குது. அதை யார் இந்தியாவில் இஷ்யூ பண்ணுவாங்க? ICAIயா, ICWAவா, CFAவா, IFACயா? Question number 4. Management letter or weakness letter is concerned with the evaluation of internal control system, test checking, budgetary control, performance appraisal. Management letter அதே மாதிரி வீக்னஸ் லெட்டர் இது எதுடன் தொடர்புடையது? எதை எவால்வேட் பண்ணுறதுக்கு, எதை மதிப்பிடுவதுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தையா, டெஸ்ட் செக்கிங்கா, பட்ஜெட்ரி கண்ட்ரோலா, பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலா? 5th question. It reviews adherence to laws, regulations, policies and procedures. It review இது ரிவ்யூ பண்ணும், அதாவது மதிப்பீடு பண்ணுறது, இதை ரிவ்யூ பண்ணுறது, இதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு. எதெல்லாம் கேட்டிங்கன்னா அடரன்ஸ் டு லாஸ். இந்த அடரன்ஸ் அப்படின்றது என்னென்னா கமிட்மெண்ட், கடைப்பிடிக்கிறாங்களா, லாவெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்களா, ரெகுலேஷன்ஸ் கரெக்டாக கடைப்பிடிக்கிறாங்களா, பாலிசிஸை கரெக்டாக கடைப்பிடிக்கிறாங்களா, ப்ரொசீஜரை கடைப்பிடிக்கிறாங்களா அப்படின்னு ரிவ்யூ பண்ணுறது எது? மேனேஜ்மெண்ட் ஆடிட்டா, ஃபினான்ஷியல் ஆடிட்டா, சிஸ்டம் ஆடிட்டா, காம்ப்ளைன்ஸ் ஆடிட்டா? Question number 6. Internal audit is a line function, staff function, both A and B. அதாவது line function and staff function, none of the above. Internal audit அப்படின்றது லைன் ஃபங்க்ஷனா இல்லை ஸ்டாஃப் ஃபங்க்ஷனா இல்லை ரெண்டுமே வா? லைன் ஃபங்க்ஷனும் ஸ்டாஃப் ஃபங்க்ஷனுமா இல்லை none of the above வா? Question number 7. Which one of the following is a type of
tax audit. கீழ 3 கொடுத்திருக்காங்க. இதுல எது வந்து type of tax audit அப்படின்னு கேட்டிருக்காங்க. tax audit னுடைய type வகைகள். compulsory tax audit under section 44 AB, selective tax audit under section 142 2A, tax audit for exemptions or deductions, all the above. இதுல எது வந்து type of tax audit அப்படின்னு கேட்டிருக்காங்க. Question number 8. Manipulation of accounts in such a way as to hide the true financial status is called error, fraud, window dressing, teaming and lading. Manipulation of accounts, அதாவது falsifying figures in the books of accounts அப்படி சொல்லலாம். accounts bookல தவறான கணக்குகளை காட்டுதல், தவறாக கையாளுதல், அதான் என்ன சொல்றாங்க manipulation of accounts சொல்றோம். இதுல எதுக்காக பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரூ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை, ஒரு நிறுவனத்தினுடைய உண்மையான நிதிநிலையை மறைக்கிறதுக்காக, ஹைட் பண்றதுக்காக பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எரர் அப்படின்னு சொல்லுவோமா, இல்ல ஃப்ராட்னு சொல்லுவோமா, விண்டோ ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவோமா, டீமிங் அண்ட் லேடிங் அப்படின்னு சொல்லுவோமா? Question number 9. Compliance of statutory requirements is the major concern of. Compliance of statutory requirement. Compliance அப்படின்னா இணக்கம், அதாவது இணக்கமா இருக்கிறது. statutory தேவை, அதாவது சட்டப்பூர்வமாக தேவைப்படக்கூடிய விஷயங்களை நம்ம பயன்படுத்துறது, அது வழி நடக்கிறது தான் compliance of statutory requirement. எதுடைய மேஜர் கன்சர்ன்? இன்டர்னல் ஆடிட்டா, இன்டர்னல் செக்கா, இன்டர்னல் கண்ட்ரோலா, எக்ஸ்டர்னல் ஆடிட்டா? இதுல எது? சட்டப்பூர்வமாக தேவைப்படுகின்ற விஷயங்களை நம்ம கையாளுதல், இணக்கமாக இருத்தல், இதுதான் இதனுடைய முக்கியமான விஷயம். இன்டர்னல் ஆடிட்டா, இல்ல இன்டர்னல் செக்கா, இன்டர்னல் கண்ட்ரோலா, எக்ஸ்டர்னல் ஆடிட்டா? Question number 10. The scope of audit work and the extent of auditors' responsibilities are determined through audit program, audit notebook, audit work papers, audit engagement letter. ஒரு ஆடிட் ஒர்க்குடைய ஸ்கோப், ஒரு ஆடிட் ஒர்க் எதுக்காக பண்றாங்க, அதோடைய ஸ்கோப் என்ன, எதுக்காக பண்ணணும், ஒரு ஆடிட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எந்த அளவுக்கு அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், ஒரு ஆடிட் ஒர்க்குடைய ஸ்கோப் என்ன, எதுக்காக இந்த ஒரு ஆடிட் ஒர்க் பண்றோம், அந்த ஆடிட்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தீர்மானிக்கிறது எது? ஆடிட் ப்ரோக்ராமா, ஆடிட் நோட்புக்கா, ஆடிட் ஒர்க் பேப்பர்ஸா, ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டரா? Question number 11. An auditor is a watchdog but not a bloodhound. This statement was given in dash case. Kingston Cotton Mills Co. Limited, Re London and General Bank, Candler versus Crane, Alan Gregg and Co. எந்த கேஸ்ல இந்த ஸ்டேட்மெண்ட் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆடிட்ன்றது ஒரு வாட்ச் டாக் தான், காவல் காக்கும் நாய் தான், தவிர பிளட் ஹவுண்ட் கிடையாது, வேட்டை நாய் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A auditor is a watchdog but not a bloodhound அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேட்டை நாய் கிடையாது, வாட்ச் டாக் தான், காவல் காக்கக்கூடிய நாய் தான், தவிர அது வந்து ஒரு வேட்டை நாய் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க, ஒரு கேஸோட ஸ்டேட்மெண்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க. அது எந்த கேஸ்? Question number 12. Dash is a method of examination with the help of documentary evidence to ascertain accuracy of transaction. ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு நடவடிக்கை, வியாபார நடவடிக்கை அக்யூரேட்டா இருக்கா, சரியாக துல்லியமா இருக்கா அப்படின்னு அசர்டைன் பண்றதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கொடுப்போம். டாக்குமெண்ட்ரியா ஒரு எவிடன்ஸ் கொடுப்போம். அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோட ஹெல்ப்போட நம்ம அதை வந்து எக்ஸாமின் பண்ணுவோம், அதை சரியா இருக்கான்னு செக் பண்ணுவோம். அதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? இன்டர்னல் செக்னு சொல்லுவோமா, இன்டர்னல் ஆடிட்டா, வவுச்சிங்கா, எக்ஸ்டர்னல் ஆடிட்டா? Question number 13. Under section 139(6), the first auditor
shall be appointed by the dash within 30 days of incorporation. In the Companies Act 2013 section 139 class 6 first auditor யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. first auditor யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அதுவும் இன்கார்பரேஷன் பண்ணி கம்பெனி இன்கார்பரேட் ஆகி 30 நாளுக்குள்ள அப்பாயிண்ட் பண்ணும். யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா, ஷேர் ஹோல்டர்ஸா, சென்ட்ரல் கவர்மெண்டா, கம்பெனி லா போர்டா? Question number 14. The first auditor will hold office 5 consecutive years till the conclusion of first general meeting, till the first board meeting 6 years. First auditor முதலாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற இந்த ஆடிட்டர் வந்துட்டு எத்தனை காலத்துக்கு ஆபீஸ்ல இருப்பாரு, அந்த வேலையை செய்வார், அந்த குறிப்பிட்ட கம்பெனில எத்தனை காலத்துக்கு, எத்தனை நாட்களுக்கு, எத்தனை காலத்திற்கு அவர் வந்து ஆடிட்டரா இருப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 consecutive years தொடர்ச்சியாக 5 ஆண்டுகளுக்கு, till the conclusion of first general meeting, first general meeting முடிகிற வரைக்கும், இல்ல first board meeting முடிகிற வரைக்கும், இல்ல 6 ஆண்டுகளுக்கு. இதுல எது கரெக்ட்? 15வது question, 15th question. Which document furnishes different information regarding detailed accounting procedures? ஒரு தணிக்கை, அக்கவுண்டிங் உடைய ப்ரொசீஜர், தணிக்கையினுடைய வழிமுறைகள், ப்ரொசீஜர்ஸ், டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் எது? அதாவது ஆடிட்டிங் ப்ரொசீஜரை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு டாக்குமெண்ட்டுக்கு என்னன்னு பேரு? ஆடிட் நோட் புக்கா, ஆடிட் மெமராண்டமா, ஆடிட் ப்ரோக்ராமா, ஆடிட் மேனுவலா? எந்த டாக்குமெண்ட்ல ஒரு ஆடிட்டுடைய ப்ரொசீஜர்ஸ், எப்படி ஆடிட் பண்ணணும், ஆடிட்டுடைய வழிமுறை என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும், டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த டாக்குமெண்டோட பேர் என்ன? Question number 16. Internal auditor should have a certificate to work as. ஒரு இன்டர்னல் ஆடிட்டரா ஒர்க் பண்றதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கணும்? சார்ட்டர்ட் அக்கவுண்டண்டா இருக்கணுமா? need not possess any prescribed certificate. அவருக்கு எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட சர்டிபிகேட்டும் தேவை கிடையாது. have experience in auditing. ஆடிட்டிங்ல, தணிக்கையில அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அனுபவம் இருந்தா போதும். none of the above. இது எதுவுமே கிடையாது. ஒரு இன்டர்னல் ஆடிட்டிற்கு, ஒரு இன்டர்னல் ஆடிட்டரா இருக்கணும்னா அவருக்கு எந்த சர்டிபிகேட் இருக்கணும், அவருக்கு எந்த அனுபவம் இருக்கணும், என்ன வேணும், அவருக்கு என்ன தகுதியா என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டண்டா இருக்கணுமா, இல்ல அவருக்கு எந்த விதமான பிரிஸ்கிரைப்டு சர்டிபிகேட்டும் அவர் பெற்றிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு ஆடிட் பண்றதுல அனுபவம் இருந்தா போதும். இது எதுவுமே கிடையாது. இதுல எது சரியானது? Question number 17. The main objective of internal check is detection and prevention of fraud, detection and prevention of error, both A and B, measuring efficacy of department. ஒரு இன்டர்னல் செக் முக்கியமான நோக்கம், மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் இன்டர்னல் செக், இன்டர்னல் செக்கினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது ஃப்ராடை டிடெக்ட் பண்றதும் ப்ரிவென்ட் பண்றதும், ஃப்ராடை கண்டுபிடிக்கிறதும் அதை தடுக்கிறதும், எரரை டிடெக்ட் பண்றதும் ப்ரிவென்ட் பண்றதும், ஒரு தவற எரரை கண்டுபிடிக்கிறதும் தடுக்கிறதும். போத் ஏ அண்ட் பி, ரெண்டுமே ஏயும் பியும், அதாவது ஃப்ராடையும் எரரையும் ரெண்டையுமே கண்டுபிடிக்கிறதும் தடுக்கிறதும் தான் மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் இன்டர்னல் செக்கா? இல்ல மெஷரிங் எஃபிகசி ஆஃப் டிபார்ட்மெண்ட், ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய எஃபிகசி அப்படின்றது திறமை, செயல்திறன், ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய செயல்திறனை அளவிடுறதா? எது வந்து ஒரு இன்டர்னல் செக்குடைய முக்கியமான நோக்கம், மெயின் ஆப்ஜெக்டிவ்? Question number 18. Investment should be vouched from. இது நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம். எப்படி ஒரு அசட்டையும் லயபிலிட்டிஸையும் வவுச் பண்ணுவாங்க, எப்படி சரி பார்ப்பாங்க அப்படின்றத பார்த்து வைக்கணும். ஒவ்வொரு ஐட்டத்தையும் பார்த்து வைக்கணும். ஒவ்வொரு அசட்டையும்
எப்படி வவுச் பண்ணுவாங்க, எப்படி சரி பார்ப்பாங்க, ஆடிட்டர்ஸ் வந்து சரி பார்க்கணும், எல்லா விஷயத்தையும் சரி பார்க்கணும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி சரி பார்க்கணும், அதே மாதிரி ஒவ்வொரு அசட்டையும் எப்படி சரி பார்ப்பாங்க, ஒவ்வொரு லயபிலிட்டியும் எப்படி சரி பார்ப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த 18th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி வவுச் ஃப்ரம், இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி ஒரு ஆடிட்டர் வவுச் பண்ணுவார், கமிஷன் புக்கை பார்ப்பாரா, புரோக்கர்ஸ் புக்கை பார்ப்பாரா, சேல்ஸ் டீடை பார்ப்பாரா, இல்லை மினிட்ஸ் புக்கை பார்த்து வவுச் பண்ணுவாரா, இது கரெக்டாக இருக்கா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்ட் தானா அப்படின்றத எதை வச்சு அவர் வவுச் பண்ணுவார், சரி பார்ப்பார், கமிஷன் புக்கா, புரோக்கர்ஸ் புக்கா, சேல்ஸ் டீடா, மினிட்ஸ் புக்கா. Question number 19, verification refers to, verification சரி பார்க்கிறது, சரி பார்க்கிறதுனா என்ன, ஜேர்னலையும் லெட்ஜரையும் எக்ஸாமினேஷன் பண்றது, அதாவது எக்ஸாமினேஷன் பண்றதுனா சரி பார்க்கிறது, அதாவது குறிப்பேட்டையும் பேரேட்டையும் சரி பார்க்கிறதா. எக்ஸாமினேஷன் ஆஃப் வவுச்சர் ரிலேட்டட் டு அசட், அசட் சம்பந்தமான வவுச்சர்ஸ் சரி பார்க்கிறதா. எக்ஸாமினிங் பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் வேல்யூவேஷன், அதாவது பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் நேரடியாக போய் பார்த்து அதுக்கு மதிப்பிட்டு சரி பார்க்கிறதா. இல்லை கால்குலேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் அன் அசட், ஒரு சொத்தினுடைய மதிப்பை கணக்கிடுறதா. அப்போ வெரிஃபிகேஷனில் இதில் வெரிஃபிகேஷன் அப்படின்னா எது குறிப்பிடுது, இதில் கீழே கொடுக்கப்பட்டதில் எதை குறிப்பிடுது. Question number 20, book debts should be verified by, இந்த புக் டெப்ட்ஸ் ஏட்டுக்கடன்களை எப்படி வெரிஃபை பண்ணுவோம், எப்படி சரி பார்ப்பாங்க, ஆடிட்டர் வந்து எப்படி சரி பார்ப்பாரு, பேலன்ஸ் ஷீட்டை வச்சா, இல்லை அமௌண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் டெப்டாஸ், கடனாளிகளிடமிருந்து பெறப்படுகின்ற தொகையை வச்சா, டெப்டாஸ் ஷெட்யூல், கடனாளர்களுடைய அட்டவணையை வச்சா, சர்டிஃபிகேட் ஃப்ரம் மேனேஜர், இந்த மேனேஜர் கொடுக்கக்கூடிய மேலாளர் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை வச்சா, எதை வச்சு ஆடிட்டர் புக் டெப்ட்ஸை வெரிஃபை பண்ணுவார், ஏட்டுக்கடனை சரி பார்ப்பார் அப்படின்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஆடிட்டிங்கில் ஏற்கனவே நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம், நியர்லி 200 கொஸ்டின்ஸ் நம்ம ஏற்கனவே செப்பரேட் டெஸ்ட்டில் பார்த்துருக்கோம். அது இல்லாமல் நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ, ஆடிட்டிங்கை பற்றி வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் படித்து இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண பார்க்கும்போது யூ வில் கெட் பெட்டர் ஐடியா. இனி கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அதை வந்து நீங்கள் வந்து இதை ஏற்கனவே படிச்சுட்டு இந்த கொஸ்டினை படித்து ஆன்சர் பண்ணி பழகிறத விட ஏற்கனவே நீங்கள் வந்து தியரியை, அந்த ஆடிட்டிங்கை பற்றி கம்ப்ளீட் தியரியை படித்து தரவு பண்ணியதுக்கு அப்புறம் இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி பார்க்கணும். அது இல்லாமல் இந்த கொஸ்டினை படிக்கிறது மூலமாக அந்த ஆன்சர் தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் ஃபுல்லாக படித்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 20 கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். Question number 1, option A, to hear. Question number 2, option D, expression of expert opinion. Question number 3, option A, ICAI. Question number 4, option A, internal control system. Question number 5, option D, compliance audit. Question number 6, option B, staff function. Question number 7, option D, all the above. Question number 8, option C, window dressing. Question number 9, option D, external audit. Question number 10, option D, audit engagement letter. Question number 11, option A, Kingston Cotton Mills Co. Limited. Question number 12, option C, vouching. Question number 13, option A, board of director. Question number 14, option B, till the conclusion of first general meeting. 15, question number 15, option D, audit manual. Question number 16, option B, need not possess any prescribed certificate. Question number 17, option C, both A and B. Question number 18, option B, broker's book. Question number 19, option C, examining physical existence and valuation. Question number 20, option C, debtors schedule. So thank you for watching this video. Wish you all the best.